ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா மற்றும் ஈரானுக்கு இடையே குவாதர் துறைமுகம் தொடர்பா ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்திடப்பட்டால் குவாதர் துறைமுகம் இந்தியாவுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. குவாதர் துறைமுகத்தோட முக்கியத்துவம் என்ன, எதற்காக இந்தியா குவாதர் துறைமுகத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சில மாதங்களா இந்தியாவின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில தீவிரவாத செயல்களை அதிகரிப்பதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தடுக்கும் விதமா இந்திய ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக 2 ஆபரேஷன்களை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுல மிகவும் ஒரு முக்கியமான தீவிரவாதிய இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீவிரவாதிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்திய ராணுவம் நடத்திய இந்த ஆபரேஷன்ல என்ன நடந்தது, இந்த ஆபரேஷன்ல இந்திய ராணுவத்திற்கு கிடைச்சிருக்க வெற்றி என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய கடற்படையின் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல 4வது ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராப்ட வெற்றிகரமா லான்ச் செஞ்சிருக்காங்க. அந்த ஷாலோ வாட்டர் கிராப்டோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எதற்காக இந்த ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க, இதை பயன்படுத்தி என்னென்ன ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்திற்கும் ஈரானியன் போர்ட் அத்தாரிட்டி நிறுவனத்திற்கும் இடையே இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்திடப்பட்டால் இந்தியா ஈரான்ல டெவலப் செய்து வரும் சபஹர் துறைமுகத்தோட முழு கட்டுப்பாடும் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்திற்கு வரும். இந்த இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவனம் உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்தியா டெவலப் செய்யும் துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய செக்ரட்டரி டி.கே. ராமச்சந்திரன் சமீபத்துல ஒரு பேட்டி அளித்தாரு. அவருடைய பேட்டிக்கு பிறகுதான் இந்தியா மற்றும் ஈரானுக்கு இடையே இந்த முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருப்பது தெரிய வந்தது. இந்த ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்திடப்பட்டால் எப்படி சீனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாதர் துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ அதே போன்று ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த சபஹர் துறைமுகத்தை இந்தியா முழுமையா கட்டுப்படுத்த முடியும். இந்த சபஹர் துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மாகாணத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஈரானுடைய சவுத் கோஸ்ட்ல இந்த சபஹர் துறைமுகம் இருக்கு. இந்தியா இந்த சபஹர் துறைமுகத்தை டெவலப் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தானை தவிர்த்து சென்ட்ரல் ஏசியாவோடு கனெக்ட் செய்வதற்கு இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான வழித்தடம் தேவை. அதற்காக டெவலப் செய்யப்பட்டதுதான் இந்த சபஹர் துறைமுகம். இந்த சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான் மற்றும் சென்ட்ரல் ஏசியா நாடுகளுடன் இந்தியாவால வர்த்தகம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகத்துக்கு மிக அருகில் இந்த சபஹர் துறைமுகம் இருக்கிறதுனால சீன கப்பல்களின் நடமாட்டத்தையும் இந்த துறைமுகத்தில இருந்து இந்தியாவால கண்காணிக்க முடியும். ஃபியூச்சர்ல அர்மீனியா போன்ற சென்ட்ரல் ஏசியா நாடுகளுக்கு ஆயுதத்தை அனுப்பணும்னா இந்தியாவால சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்தி ஆயுதத்தை அனுப்ப முடியும். இது போன்ற பல விஷயங்களை இந்த சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியாவால செய்ய முடியும். இதே போர்ட்ஸ் இந்தியா குளோபல் லிமிடெட் நிறுவனம் தான் மியான்மர் நாட்டில் இருக்கக்கூடிய சித்வி துறைமுகத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது மியான்மர் நாட்டில் ராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே சண்டை நடந்து வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பா இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்தின் செக்ரட்டரி ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டபொழுது சித்வி துறைமுகத்தில் நடக்கக்கூடிய வேலைகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் இந்த சண்டை காரணமா எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சரக்கு போக்குவரத்து மியான்மர் நாட்டுல பிரச்சனை சரியான பிறகே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சித்வி துறைமுகத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஃபியூச்சர்ல ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியா பூட்டான் பங்களாதேஷ் எல்லையில இருக்கக்கூடிய ட்ரை ஜங்ஷன் பகுதியான சிலிகுரி காரிடோர் பகுதியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க. அப்படி கைப்பற்றிட்டாங்கன்னா இந்தியாவால தன்னுடைய நார்த் ஈஸ்ட் மாநிலங்களுக்கு போக முடியாத நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாம அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல
சண்டையிட்டு வரும் இந்திய வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் சப்ளை செய்ய முடியாத நிலை ஏற்படும். இந்த விஷயத்தை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா இந்த சிவி போர்ட்டை மியான்மர் நாட்டில் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிவி துறைமுகத்தின் மூலமா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை தொடர்ந்து இந்தியாவால ஆக்சஸ் செய்ய முடியும். ஈரான்ல டெவலப் செய்து வரும் சபஹர் துறைமுகம் இந்தியாவுடைய முழு கட்டுப்பாட்டில் வருவது ஸ்ட்ராட்டஜிக்கலா அரேபியன் சி பகுதியில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அடுத்த அப்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில உள்ள ஊரி செக்டார்ல தீவிரவாதிகள் ஊடுருவுவதா இந்திய ராணுவத்திற்கு உளவு தகவல் வந்தது. இதனை தொடர்ந்து தீவிரவாதிகளை எலிமினேட் செய்வதற்கு ஓப்காலி அப்படிங்கிற ஆபரேஷனை இந்தியா தொடங்கினாங்க. இந்த ஆபரேஷன்ல 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல பஷீர் அகமது மாலிக் அப்படிங்கிற மிகவும் ஒரு முக்கியமான தீவிரவாதி ஊரி செக்டார்ல நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷன்ல கொல்லப்பட்டிருக்கான். இந்த பஷீர் அகமது மாலிக் கடந்த 30 வருடங்களா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து கொண்டு இந்திய எல்லைக்குள் தீவிரவாதிகளை தொடர்ந்து அனுப்பி வந்துகிட்டு இருந்திருக்கான். இவன் தான் தீவிரவாதிகளை தயார் செய்து இந்தியாக்குள்ள லான்ச் செய்வதில் மிகவும் ஒரு முக்கியமான நபராய் இருந்திருக்கான். இந்த பஷீர் அகமது மாலிக் அனுப்பிய தீவிரவாதிகளால பல ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்று அதே பஷீர் அகமது மாலிக் கொல்லப்பட்டிருப்பது இந்திய ராணுவத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 30 வருடங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தீவிரவாதத்துல ஈடுபட வைப்பதுல இந்த பஷீர் அகமது மாலிக் மிகவும் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கான். பஷீர் அகமது மாலிக் கொல்லப்பட்டது பாகிஸ்தான்ல இருந்து இயங்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்படுது. இதே ஊரி செக்டார்ல சில நாட்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு ஊடுருவல் முயற்சியை தீவிரவாதிகள் செஞ்சாங்க. ஆனா அந்த முயற்சியையும் தனக்கு கிடைத்த உளவு தகவல்களை வச்சு இந்திய ராணுவம் வெற்றிகரமா முறியடிச்சாங்க. ஊரி செக்டார்ல நடந்திருக்க இந்த ஆபரேஷன்லயும் இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. சமீப காலமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாத செயல்கள் பெருமளவுல குறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 75% தீவிரவாத செயல்கள் ஆர்டிகல் 370 ரிவோக் செஞ்சதுல இருந்து குறைஞ்சிருக்கு. இதனால தீவிரவாத செயல்களை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதிகரிப்பதற்கு பாகிஸ்தான் டெஸ்பரேட்டா இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடம் இருந்து AK-47 அசால்ட் ரைபிள்ஸ், பிஸ்டல்ஸ், சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஹேண்ட் கிரனேட் போன்ற ஆயுதங்களை ராணுவம் கைப்பற்றி இருக்காங்க. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய குல்காம் டிஸ்ட்ரிக்ட்ல லஷ்கரே தொய்பா இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் ஊடுருவல் நடத்தியிருக்காங்க. இந்த ஊடுருவல் முயற்சியும் இந்திய ராணுவம் வெற்றிகரமா முறியடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்த ஆபரேஷன்ல இந்திய ராணுவத்தோட 34 ராஷ்டிரிய ரைபிள்ஸ், 9 பாரோ கமாண்டோஸ் இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் நடத்திய இந்த ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட 5 தீவிரவாதிகளுடைய உடலை இந்திய ராணுவம் கைப்பற்றி இருக்காங்க. ஆனா தீவிரவாதிகளுக்கு சேதம் இன்னும் பலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் ராணுவம் எல்லை கோட்டுக்கு மறுபுறம் இருந்து கொண்டு இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவா தொடர்ந்து கவர் ஃபயர் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஸ்ரேல்ல ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல்ல நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு சோசியல் மீடியால பல பாகிஸ்தானியர்கள் ஏன் நம்மளால இந்தியா மீது இது போன்ற ஒரு தாக்குதலை செய்ய முடியாதா அப்படின்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ், லஷ்கரே தொய்பா போன்ற ஜிஹாத் போராளி குழுக்களுக்கு இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதன் காரணமாக தான் இஸ்ரேல்ல ஹமாஸ் செய்த ஒரு தாக்குதல் போன்று இந்தியா மீது ஒரு தாக்குதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தொடர்ந்து எல்லையில முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட், 2019 வருடம் இந்திய கடற்படையின் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கும் இந்திய கடல் எல்லையை கண்காணிப்பதற்கும் 16 ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை உருவாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 12,600 கோடி ரூபாய் செலவுல 16 ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட்களை இந்தியா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 16 ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராப்ட்ல 8 ஷாலோ வாட்டர் கிராப்ட கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் உருவாக்க போறாங்க. மீதமுள்ள 8 ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராப்ட கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் உருவாக்க போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல L&T நிறுவனம் இணைந்து செயல்படுறாங்க. இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல 4வது கப்பலை வெற்றிகரமா லான்ச் செஞ்சிருக்காங்க. சென்னைக்கு
சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகத்தில இருந்து இந்த ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் லான்ச் செய்யப்பட்டிருக்க நான்காவது ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டுக்கு லட்சத்தீப்ல இருக்கக்கூடிய அமீன் தீவின் பெயரை வச்சிருக்காங்க. இந்த அமீன் தீவு கொச்சின்ல இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அமீன் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் 900 டன் எடை கொண்டது. இந்த ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் 78 மீட்டர் நீளமும் 11.26 மீட்டர் அகலமும் 2.7 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை இயக்குறதுக்கு வாட்டர் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த கப்பல்னால அதிகபட்சமா 46 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். தொடர்ந்து 3300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த கப்பல்கள்னால பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 7 அதிகாரிகள் மற்றும் 50 செயலர்கள் தேவைப்படுவாங்க. இந்த ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை இந்தியா உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் இந்திய பெருங்கடல் பகுதியில சமீப காலங்கள்ல சீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்திய பெருங்கடல் பகுதியில சீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் ஒரு யுத்த நேரத்துல சீன நீர்மூழ்கி கப்பல்களை தேடி தாக்கி அழிப்பதற்கும் இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்களை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கப்பல்ல ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் காம்பாட் சூட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இத டிஆர்டிஓ டெவலப் செஞ்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு ஹல் மவுண்டட் சோனார் சிஸ்டம், லோ ஃப்ரீக்வன்சி வேரியபிள் டீப் சோனார் சிஸ்டம் போன்ற கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன் செய்வதற்கு ஒரு RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த கப்பல்ல இருந்து 6 லைட் வெயிட் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். இது தவிர அட்வான்ஸ் லைட் வெயிட் டார்பிடோக்களையும் இந்த கப்பல்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த கப்பல்களை பயன்படுத்தி நீருக்கு அடியில் கடல் கன்னி வெடிகளையும் புதைச்சு வைக்க முடியும். இந்த கடல் கன்னி வெடிகளை புதைச்சு வச்சுட்டா சீன நீர்மூழ்கி கப்பல்களால நமது பகுதிக்குள் வர முடியாது. இது தவிர ஒரு CRN 91 30mm நேவல் கன் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 OFT 12.7mm M2 ஸ்டெபிலைஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் கன் சிஸ்டமும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களோடு இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த வருடத்தோட ஜூன் மாதத்துல 3வது ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட LNT நிறுவனம் காட்டுப்பள்ளி துறைமுகத்துல இருந்து லான்ச் செஞ்சாங்க. 3வது கப்பல் லான்ச் செய்யப்பட்டு ஒரு சில மாதங்கள்ல 4வது கப்பலும் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இதுல இருந்து இந்தியாவின் உள்நாட்டு கப்பல் கட்டும் திறன் எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்களை பயன்படுத்தி இந்திய ராணுவத்தால நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக ஆன்டி சப்மரின் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சிறிய அளவிலான மேரிடைம் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். 2024வது வருடத்துக்குள் இன்னும் பல கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் கிட்டத்தட்ட 80% உள்நாட்டு பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால உள்நாட்டு கப்பல் கட்டும் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.